இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். திங்கக்கிழமை என்ன தாங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஞ்சலி பார்த்திங்கன்னா வசமாக மாட்டிக்கிட்டான்னு தாங்க சொல்லணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவனும் இலக்கியா அந்த எல்லை கடைக்காரங்கிட்ட பேசிட்டு வெளியே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, எல்லை கடைக்காரன் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுறாங்க. நீ எங்கே போனாலும் விடுவனா, நான் ஓடனாலும் முடியாது, ஒளிஞ்சாலும் முடியாது, நான் துரத்தி உன்னை பிடிச்சே ஆவன்னு சொல்லிட்டு இலக்கியாவும் பின்னாடியே எல்லை கடைக்காரனை துரத்திட்டு ஓடுறாருங்க. ஓடிட்டே இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, பயங்கரமான வேகத்தில் புல்லட்டில் ஒருத்தன் வராங்க. வழி மறித்து, எங்கே நீ ஓடி துரத்திட்டுருக்க? நான் உன்னை துரத்திட்டு இருந்தா நீ இன்னொருத்தனை துரத்திட்டுருக்கியா? முதல்ல நீ எனக்கு பதில் சொல்லு, அப்புறமா மற்றவனை துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறாங்க. என்னத்த உனக்கு பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மடக்கி கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறதா? நீ எதுக்காக அவனை துரத்திட்டுருக்க, முதல்ல அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே, இவன்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது, இது எனக்கு கிடைச்சாக்க அவனை நான் ஜெயிலில் தூக்கி போட முடியும், இலக்கியாவையும் பர்மனெண்ட்டாக நான் ஜெயிலில் தூக்கி போட்டுற முடியும், அதுக்கப்புறம் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அவளை தூக்கி நீ உள்ளே போகிறது இருக்கட்டும், என்கிட்ட இருக்கிற வீடியோவை உன் வீட்டுக்காரனுக்கு அனுப்பினானா உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவான், அது உனக்கு தெரியுமா இல்லையா? எதனால் நான் கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். நீ கால் பண்ணால் நான் ஏன் எடுக்கணும்? உனக்கு தான் ஏற்கனவே நான் பணம்லாம் அதிகமாக கொடுத்துட்டேன் இல்லையா? மறுபடியும் எதுக்காக நான் தொந்தரவு பண்ணுறேன்னு கேட்டுட்ருக்கா. நீ எவ்வளோ கொடுத்தாலும் அதுக்கு போதாது, நீ கண்டினியூவாக கொடுத்துட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பொறுக்க முடியாமல் அஞ்சலி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழுந்துகிட்டே இருக்காங்க. நீ இதை அழுந்து சாதிக்கலாம் என்கிட்ட முடியாது, முதல்ல நீ எனக்கு பணத்தை செட்டில் பண்ணு, வீட்டு லோன் ஏன் போன மாதம் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்கிட்ட சுத்தமாக காசே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா. இதெல்லாம் நான் ஏற்றுக்கிற மாதிரி விஷயம் இல்லை, முதல்ல உன் கையில் எவ்வளோ இருக்க பணமோ அதை முதல்ல கொடு, மற்றதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, கேட்ட உடனே மணி பர்ஸில் இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த சமயத்தில் கார்த்தி எங்கேருந்து தான் வந்தானோ தெரியலுங்க. அந்த பக்கமாக வந்த கார்த்தி இதை பார்த்துட்டு எதுக்காக இன்னொருத்தருக்கு அஞ்சலி காசு கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்க்குறாங்க. பார்த்த உடனே தாங்க பயங்கரமான ஷாக்கு. கையில் ஒரு மொபைல் வச்சு வீடியோ காட்டிகிட்ருக்கா. இந்த வீடியோவை பார்த்த உடனே, என்ன மொபைலில் பார்த்துட்ருக்க அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை பிடுங்கி கார்த்திக்கும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்த உடனே இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.